வணக்கம். ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால், இப்போ நிறைய பேர் உங்களுக்கு தெரியும் சட்டங்கள் மாறினதுக்கு பிறகு திருப்ப இந்த நாட்டுக்கு அனுப்பி கொண்டு இருக்கணும் பிடிப்படுற காரணத்தினால. நீங்கள் அதை என்னென்னு விளங்கிக் கொள்ளணும்னு சொன்னால், உங்களுக்கு ஓகேதேஃப் அதாவது நாட்டை விட்டு போக சொல்லி ஒரு கடிதம் வருது தானே. வந்ததுக்கு பிறகு நீங்கள் அதை என்ன சொல்கிறது அடுத்தவங்க பேச்சை கேட்டுட்டு அது ஒன்றுமே இல்லைன்னு சாதாரணமாக ஒரு சைட்டில் அதை போட்டுட்டு ஒர்க்குக்கு போக ஆரம்பிச்சிடுறீங்க. அப்போ உங்களுக்கு அது விளங்கி என்றால் குறிப்பிட்ட அந்த 3 வருஷ காலத்தில் உங்களை எங்கே பிடிச்சாலுமே போலீஸ் உங்களை ரெத்தோன்ஸ்மெண்ட்டில் வச்சுருந்து உங்களை நாட்டுக்கு திருப்பி அனுப்ப முடியுமென்றது. ஸோ நீங்கள் உங்களுக்கு ஓகேதேஃப் வந்த உடனே நீங்கள் செய்ய வேண்டிய முதல் விஷயம் ஒரு லோயரை பார்த்து நார்மலாக ஒரு ஓகேதேஃப் லோயருக்கு 800லேருந்து 1300 யூரோ தான் வரும். ஸோ 20,000 25,000 கொடுத்து வர நீங்கள் ஃப்ரான்ஸுக்கு ஒரு 1300 800 யூரோக்காக திருப்பி அந்த நாட்டுக்கு போகிறதுன்றது கொஞ்சம் கவலையான விஷயம் தானே. ஸோ உங்களுக்கு ஓகேதேஃப் வந்துட்டுண்டா கண்டிப்பாக நீங்கள் ஒரு லோயரை பார்த்து அதை கேன்சல் பண்ணணும். கேன்சல் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஒரு ஓகேதேஃப் என்றைக்குமே கேன்சல் ஆகாது. பட் ஒன்ஸ் ஹகீமே நாங்கள் எப்படி சொல்லுவோம்னு சொன்னால் அந்த ஒரு வருஷ காலம் இருக்குது தானே. உங்களோட கேஸ் நிலுவையில் போய் கொண்டு இருக்குமில்ல. அந்த நிலுவையில் போகும்போது நீங்கள் இந்த நாட்டில் லீகலாக இருக்க முடியும். ஏன்னா இந்த நாட்டில் உங்களுக்குன்னு ஒரு கேஸ் இருக்குது. ஸோ உங்களை இந்த நாட்டை விட்டு அனுப்ப முடியாது. அந்த ஒரு பகுதியில் நீங்கள் கொஞ்சம் சேஃபாக இருப்பீங்க. ஸோ நீங்கள் ஒர்க் பண்ணும்போது உங்களை கொஞ்சோளோ இல்லாட்டிக்கு நவிக்கோ இல்லாமல் வெளியில் போகிறீங்களோ உங்களை பிடிச்சாலும் அவையே உங்களோட நாட்டுக்கு திரும்ப அனுப்ப முடியாது. ஸோ தயவு செய்து உங்களுக்கு ஒரு ஓகேதேஃப் அதை நாட்டை விட்டு போக சொல்லி ஒரு லெட்டர் வருதுன்னு சொன்னால் ஒரு வக்கீலை கன்சல்ட் பண்ணி உங்களோட ஓகேதேஃபை கேன்சல் பண்ணுறதுக்கான திமாஷை செய்யுமோ. இப்போ நிறைய பேர் ஊருக்கு போய்கொண்டே இருக்கணும். இப்போ நீங்கள் ஒரு நிறைய தொகையை கொடுத்து இந்த நாட்டுக்கு வர்றீங்க. வெறும் ஒரு 1300 யூரோக்காண்டி திரும்ப உங்களோட நாட்டுக்கு போகிறதுன்றது கொஞ்சம் கடினமான ஒரு விஷயம். ஸோ தயவு செஞ்சு ஓகேதேஃபை கேன்சல் பண்ணுவோம்.